எல்லாருக்கும் பெரிய குட் மார்னிங். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா குயின்ஸ்லேண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. ஒருத்தருக்கு வந்து 550 ரூபா வருதுங்க டிக்கெட்டு அடல்ட்டுக்கு. என் பொண்ணு வந்து 2 அடிக்கு மேலே இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கும் டிக்கெட் வாங்க வச்சுட்டாங்க. அதனால் அவளுக்கும் டிக்கெட் வாங்கியாச்சு. அவளுக்கு வந்து 450 ருபீஸ் டிக்கெட்டு. அப்படியே உள்ளே கொஞ்சம் என்ட்ரானோன்னா பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ரைட் சைடில் ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருந்தாங்க. என் பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படி ஜாலியாக விளையாடிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பணும். அங்கே இருக்கிற குட்டிஸ்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்து குஷியாகிட்டா. அப்புறம் போகிற வழியில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன ஃபால்ஸ் வச்சுருக்காங்க. அந்த குட்டி பசங்களை பார்த்து என் பொண்ணு வந்து என் கண்ட்ரோல் மீறி வந்து ஓட ஆரம்பிச்சிட்டா. அப்படியே உள்ளே வந்தோன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபால் ரைடு பார்த்துட்டு அது பார்த்திங்கன்னா நம்ம போகலான்னு பார்த்தோம். பட் பார்த்திங்கன்னா லைனை பார்த்திங்கன்னா ஹெவி செம்ம கூட்டங்க. அவ்வளோ பஸ்ஸு அவ்வளோ வேன் இல்லை. அதனால் நம்ம அங்கேருந்து கிளம்பி நேராக வந்து என் குழந்தைக்கான கேம்ஸ்லாம் உள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே கேலியாக இருக்கணும் போனோம். அப்படி போனதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ராம்போலின் அப்படி ஒரு ரைடு. அது பார்த்திங்கன்னா அழகாக சின்னதாக ஒரு ராட்டினம் மாதிரி இருக்குது. அவள் பயப்படவே இல்லை. பாட்னு ஏரியா உட்காந்து சுற்றிட்டு வந்துனேன்ட்டா. உண்மையாக வந்து 450 ரூபா செலவு பண்ணதுக்கு வந்து அவள் எல்லாத்தையும் இங்கே வந்து ஒரு ரைடாக அப்படியே ஏற ஆரம்பித்தா. அப்படி பார்த்து தான் அந்த ரைடு வந்து அடுத்தது மினி ஜெட் ரைடு. அசால்ட்டாக போயிட்டு வந்துனேன்ட்டா. அந்த ரைடில் வந்து ஒரு சுத்தமாக பயமே இல்லை அவளுக்கு. அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ளைன்னு ஒரு ரைடு. இங்கே வந்து அடல்ட்டும் குழந்தைய ரெண்டுமே மிக்ஸ்டாக போகலாம் அந்த இடத்துல வந்து. அதனால் என் ஒய்ஃபும் வந்து என் குழந்தைய மட்டும் போனாங்க. உண்மையாக வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த ரைடும் பார்த்திங்கன்னா. அந்த ரைடை முடிச்சுட்டு அப்படியே வந்து மினி ட்ரெயின் இந்த குழந்தைங்களுக்காகவே வந்து இந்த இடத்துல இருக்குது. அந்த ரைடில் வந்து என் பொண்ணை ஏற்றி விட்டோம். அதில் போயிட்டு ஒரு 2 ரவுண்டு சுற்றிட்டு வந்தா. அது உண்மையாக வந்து சூப்பராக இருக்குங்க ட்ரெயினை வந்து இந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு. ஒரு மினி ஊட்டி ட்ரெயின் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. அவள் அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்படியே ஒரு சுற்றிட்டு இங்கே வந்தாள். நாங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி அந்த ட்ரெயின் எப்படா வரும் அப்படி பார்த்துட்டே இருந்தோம். அப்படி இப்படி ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ட்ரெயின் நம்மளை வந்து சேர்ந்துச்சு. நல்லா ஒரு செம்ம ஃபன் ரைடாக இருக்குங்க குழந்தைங்களுக்குலாம் இந்த இடத்துல வந்து. இப்போ நம்ம அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டு அடுத்தது எங்கே போனோம் பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ஃபன்னான ரைடாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம். மினி ஏவியோன்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கார்ட்டூன் கேரக்டர்ஸை வச்சு வந்து ஒரு ரைடு பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அப்படியே மேலே கீழே இறங்கி போகிறது வந்து உண்மையாக வந்து செம்மையாக பாருங்கள். யானையில் என் பொண்ணு வந்து சுத்தமாக பயமே இல்லைங்க. உண்மையாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போச்சு. கொஞ்சம் எனக்கே பார்க்க பயமாக தான் இருந்தது. நான் அவள் பயப்படவே இல்லைங்க. அடுத்த ரைடு பார்த்திங்கன்னா நல்லா அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே நிறைய அனிமல்ஸ்லாம் வச்சு இன்னொரு ரைடு. இது பார்த்திங்கன்னா தனியாக இது மட்டும் ஒரு ஆளில் வச்சுருக்காங்க. ஏன்னு தெரியல, ஓப்பனில் இல்லாமல் உள்ளே வச்சுருக்காங்க. பட் வந்து அங்கேயும் வந்து நல்லா ஒரு ஃபன்னான ரைடாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்திங்கன்னா செம்மையாக இருக்கும். என்னடா குழந்தைங்கள்தே காமிக்கிறியடா, நீ எங்கேயும் போகலையாடான்னு கேட்பீங்க. ஏன்ல நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலுமே வந்து 1 ஹவர் ஆகும் 2 ஹவர் ஆகுற மாதிரி இருந்ததுனால ஃபுல்லாகவே குழந்தை ரைடை ஃபஸ்ட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு அப்படியே அடுத்து அங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு போட்டிங் மாதிரி இருந்தது. கொஞ்சம் பார்க்க ஆனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பயமாக தான் இருந்தது. அப்புறம் கூட வந்து இன்னொருத்தவங்க வந்து ஒரு பொண்ணை ஏற்றி விட்டாங்க. அதனால் வந்து அவள் தைரியமாக போனான். ஏன்னா டோட்டலாக அவள் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டான் அந்த போட்டை. சின்னதாக ஒரு போட்டு. பட் ஆனால் இது என்ன லாஜிக்னே தெரியல. அது வந்து சுத்தமாக அந்த இதில் ஓட்டவே முடியல. ஆனால் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் அந்த கப் அண்ட் சாசர் மாதிரி ஒரு ரைடு இருந்தது. அதில் ஏற்றி விட்டோம். அவள் கப் அண்ட் சாசர் ரொம்ப வேகமாக சுற்றுனதுனால நாங்கள் வந்து இந்த காரில் அவளை ஏற்றி விட்டுட்டோம். அங்கேயும் ஒரு அருமையான ஒரு ரைடு பண்ணிவிட்டு எங்களுக்கு தாங்க டயர்ட் ஆகிடுச்சு. அவள் ஜாலியாக தான் இருக்குதா. ஏன்னா ரொம்ப நேரமாக நாங்கள் எதனா ரைடு போவோமான்னு பார்த்துட்டே இருக்கோம். எங்கே பார்த்தாலும் கூட்டம். தயவுசெய்து சண்டே வந்து வந்தீங்கன்னா உண்மையாக வந்து உங்களால் ரைடு போகவே முடியாது. குழந்தைங்களுக்காக ஈஸியாக போயிடலாம். பட் அடல்ட்டுக்கு வந்து ரொம்ப சுத்தமாக நிற்கவே முடியல எங்கேயுமே. இவளுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஃப்ரீயாக இருந்தது. அதனால் இவளை கூப்பிட்டு சுற்றுவோம். முதல்ல இவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு தான் இவளை கூப்பிட்டு வந்தோம். அடுத்து இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்விங் வெயிட்டுன்னு ஒரு ரைடு இருந்தது. அதுதான் நினைக்கிறேன். நான் எல்லாமே லிஸ்ட்டில் பார்த்தாங்க சொல்கிறேன். பேர் கரெக்டாக தெரியல. பட் எல்லாமே நல்ல ஃபன் ரைடாக தான் இருந்தது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா என் பொண்ணை தனியாக ஏற்றி விட்டாங்க. உங்களுக்கு ஹெட்டு மட்டும் தெரியுது. ஆக்சுவலாக இந்த ரைடு பார்த்தாலே எங்களுக்கு வந்து தலை சுற்றிச்சு. இதில் எப்படா போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா செங்குத்தாக வந்து கையை தூக்கி நிறுத்துறாப்புல சென்ட்ராக்ஸ். அங்கே வந்து குயின்ஸ்லேண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டு ரைடு இது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்ததுலேயே. நான் ஏற்கனவே ஒரு இதில் போயிருக்கேன் லாஸ்ட் டைமு. வேறு லெவலில் இருக்குங்க. அந்த ஆர்பிஎம் வந்து அடுத்த செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக வந்து மூமெண்ட் இருக்கும். எப்படியோ அடித்து பிடிச்சி
இந்த க்ரௌடு நின்று ஒரு 1 ஹவரில் கிட்ட அப்படியே நெருங்கி ஒரு ரைடுக்கு வந்து சேர்ந்துட்டோம். குயின்ஸ்லாண்டோட ஃபஸ்ட் ரைடு ஒரு 2 மணி நேரம் நின்று இப்போ தான் ஃபஸ்ட் ரைடு ஏறி இருந்தோம். பேர் வந்து டெலிகாம்பேட்னு போட்டிருக்கு. என்ன பண்ண போகிறான்னு தெரியல, பார்ப்போம். ஏதோ ஸ்டேரிங்லாம் கொடுத்துக்குறாங்க, கீரு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் செம்ம ரஷ்ஷுங்க. சண்டேயில் வந்தோன்னா ஒரு ரைடுக்கே 1 2 ஹவர் ஆகும். அப்படியே நம்ம முதல் ரைடு முடிச்சுட்டு அப்படி தெரியும் பார்த்தா இந்த அக்டோபஸ்னு ஒரு ரைடு இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் அந்த ரைடில் இப்போ நம்ம போகலான்னு சொல்லிட்டு அதை பார்த்தாலே கொஞ்சம் டேஞ்சர் தான் இருந்தது. ஏன்னா அந்த கை வந்து வேகமாக வந்து மூவ்மெண்ட் அதிகமாக இருந்தது. இது மாதிரி ரைடு நம்ம ஆடி எம்ஜிஎம்ல வாட்டி போயிருக்கோம். செகண்ட் ரைடு முன்னாடி அக்டோபஸ் ரைடா என்ன பண்ண போகுதுன்னு தெரில. கையை தூக்கிட்டு இறக்குது வெளியேன்னு பார்த்தாலே ஒரு நல்ல கிளம்புது. என்ன தராரா அப்படியே அந்த ரைடை முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டோரான்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு ரைடு இருந்தது. இப்போ அதை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து அடல்ட் ரைடுன்னு தான் போட்டிருக்காங்க. பட் என்ன அடல்ட் ரைடுன்னெலாம் தெரியல. ஏன்னா அந்தளவுக்குலாம் ஒன்றும் ரொம்ப ஹெவி ஃபோர்ஸாலாம் இல்லைங்க. இன்னொன்று கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப ரன் டைம்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அதனால் வந்து அந்த ஃபீல் வந்து கரெக்டாக கிடைக்கல நம்மளுக்கு. கண்டிப்பாக குயின்ஸ்லாண்ட்னாலே இந்த ரைடு யாருக்குமே தெரியாமல் இருக்காது. ஏன்னா வந்தாலே வந்து ஃபஸ்ட்டு ரைடு இது தான், ஃப்ரீ ஃபாலு. நம்ம அடி வயிற்றுல வந்து ஒரு ஃபீல் ஒன்று வரும் பாருங்கள் இந்த ரைடில். எப்பா அது கண்டிப்பாக நீங்கள் வந்து ரைடில் ஃபீல் பண்ணால் தான் தெரியும். வேறு லெவலில் இருக்குங்க. அப்படி இப்படி அந்த ரைடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கினோன்னா நம்ம தலை கொஞ்சம் கிறுக்கலாயிடுச்சு. இங்கே இருக்க ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் போனோம். பிரியாணி, சிக்கன் ரைஸு, எக் ரைஸு அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டால் 180 ருபீஸ் சொன்னாங்க ஒருத்தருக்கு. நெக்ஸ்ட்டு அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ரோலர் கோஸ்டர் போகலான்னு வந்து நின்னோம். உண்மையாக வந்து ரோலர் கோஸ்டர் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் தோணுச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய க்யூவு. இங்கே ரோலர் கோஸ்டர்னால் ஒரு பெரிய பிரச்சனைனா ஒரு ரோலர் கோஸ்டரில் வந்து 2 பேர் தான் போக முடியும். மொத்தமே வந்து அது மாதிரி 3 கோஸ்டர் தான் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப டிலே ஆகும் சொல்லிட்டு நம்ம அடுத்ததாக அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா இந்த தேட்டர் சிமுலேட்டர்னு ஒன்று இருக்கும். ரியலாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு அந்த ஃபீல் வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக ஒரு 3D எஃபெக்டில் இருந்தது. Welcome aboard this Flight Avionics Flight Simulator. அப்படியே நாங்கள் அதை முடிச்சுட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கேபிள் கார் மேலே பார்த்தோம். என்னடா இது நவர்வேலின்னு பார்த்தா கேபிள் கார் ஸ்டாப்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. என்ன விஷயம் தெரியல, இவ்வளோ கூட்டம் கண்டிப்பாக ஏன் ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு தெரியல. கிரேசி ஹார்சஸ் ரைடு இருந்தது. அங்கே ஆனால் போக முடியல, கூட்டம் அதிகமானதுனால. ஃப்ளாஷ்னு சொல்லிட்டு ஒரு ரைடு. உண்மையாக வந்து இது கிட்ஸ் அலோவ் பண்ணலாம், அடல்ட் மட்டும்தான் அலோவ்னாங்க. ஏன்னா ரொம்ப ஒன்றுமே இல்லை, ஸ்பீடும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்கு போய் வந்து அடல்ட் ரைடுன்னு வச்சுருக்காங்க, ஏன்னு தெரியல. பட் செம்ம ரிலாக்ஸாக இருந்தது. அந்த ரைடு மட்டும் நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் போகலாம், உங்களுக்கு மார்க் பண்ணவே மாட்டாங்க கையில். அதை முடிச்சுட்டு வீடியோ கேம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இடத்த உள்ளே வந்தால் எப்பா சாமி, குழந்தைகளுக்கான இடமே இதுதாங்க. அவ்வளோ வந்து கேம்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம் உள்ள. நம்மளுக்கும் நிறைய ஐட்டம் இருந்தது. பட் மெயினாக கிட்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா உள்ளே ஏகப்பட்ட ஐட்டம். என் பொண்ணு வந்து எதை பார்த்தாலும் ஏறி உக்காரன்னு சொல்லி ஒரே டார்ச்சர் பண்ணி இதில் ஏறி உக்காஞ்சா. அப்புறம் உள்ளே என்ட்ரானோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க, அவங்களே கொடுப்பாங்க. என் பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கல, அப்புறம் கையில் டோக்கனை காமிச்சு நாங்கள் அவளுக்கும் கேட்டு வாங்கிட்டோம். மொத்தம் 8 காயின் வாங்கினோம்.
ஜாலியாக நிறைய விளாட்னோம். அப்புறம் இங்கே இந்த கேண்டி கேம் ரொம்ப பிடிச்சிது. ஒரு கரெக்டான லொக்கேஷனில் வச்சு அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அது நம்மளுக்கு சாக்லேட்ஸை வந்து கொடுக்கும். நல்லா ஃபன்னாக இருந்ததுங்க. உண்மையாக வந்து ஒரு 1/2 hour இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நிறைய கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணோம் இந்த இடத்துல வந்து. ஏகப்பட்ட ஐட்டம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துலேயுமே உங்களால் வந்து ஜெயிக்கலாம் முடியாது. சில இதெல்லாம் வந்து ஏன்னா எல்லாமே கேம் ட்ரிக்ஸாக இருக்கும், நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஃபன்னாக நீங்கள் போனீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அப்போ தான் நம்ம இதில் வந்து கார்லாம் ஓட்டி அப்படியே வந்து பைக்கு கார்னு சொல்லிட்டு 2-3 ட்ரை பண்ணோம். நல்லா இருந்ததுங்க. ஆனால் ஒரு சூப்பரான இடம். அது வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். முக்கியமாக இந்த பேஸ்கெட் பால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பேரும் வந்து நாங்கள் ஃபேமிலியோடு விளாட்னோம். வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்துலேயே எல்லா ரைடுமே வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரைடு ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தது. வேற லெவலில் இருக்குங்க. அல்டிமேட் ரைடுங்க இதுதான். ஒரு பியூரான அடல்ட் ரைடு. அது முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா லேடிஸ் அண்ட் சில்ட்ரன் மட்டும் அலோடுன்னு சொல்லிட்டு ஃபன் ஹவுஸ்னு ஒன்று போட்டிருந்தது. அப்புறம் என் ஒய்ஃபும் மட்டும் உள்ளே போனாங்க. போனால் உண்மையாக தெரில. ஃபுல்லாக இருட்டாக தான் இருந்தது கடைசி வரைக்குமே. எதுக்கு வந்து இது ஃபன் ஹவுஸ்னு வச்சாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப டிசப்பாயின்டாக வந்து வெளியே வந்து சொன்னாங்க. பட் ஓகே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். ஹாலோபேன் பிளிட்ஸ் இது பார்த்திங்கன்னா உண்மையாக செம்ம ரஷ்ஷுங்க இந்த இடத்துக்கு. ஏன்னு தெரியல. பட் இதை நான் ட்ரை பண்ணாமல் இனி வரமாட்டோம். அது பார்க்கும்போதே அந்த ஃபீல்டில் வந்து போய் ஆகணும்னு தோணுது. இருந்தாலும் கூட்டம் எங்கே பாரு, நம்ம இதனால் வந்து நிறைய இது மிஸ் பண்ணுறோன்னு ஒரு இது. அதனால் சண்டே வந்தால் ஒரு பெரிய மைனஸில் இருந்தது. அப்படியே வந்தால் கோ கார்ட் போகலான்னு பார்த்தா அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய க்யூவு. ஒருத்தராக தான் அதில் போக முடியும் கோ கார்ட்டில். அப்படி பார்த்திங்கன்னா அங்கே நிற்கிறவங்களாம் 7 மணி ஆனாலும் போகவே முடியாது. அப்படியே கொஞ்ச நேரம் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்புனோம். ஒரு வேறு லெவல் ரைடு நினச்சி போனோம். இது என்ன ரைடுன்னே சத்தியமாக எங்களுக்கு தெரிலங்க. ரொம்ப நேரமாக பார்த்துனே இருந்தோம். இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் ரைடு குயின்ஸ்லாண்டில் இதான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே வந்தால் இதை ஏன்டா மிஸ் பண்ணிட்டு இவ்வளோ நேரமாக எங்கேயோ சுற்றினோன்னு சொல்லிட்டு. ஏன்னா 4:30 தான் வந்தோம், 5 மணிக்கு தான் க்ளோஸ்ன்ட்டாங்க. நயகரா ஃபால்ஸை பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்டிமுலேட் பண்ணி வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்தது உண்மையாக வந்து. எப்பா அவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரலாம். அது பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ் தனியாக பிரிச்சுருக்காங்க. இருந்தாலும் வந்து உண்மையாக ரியல் ஃபால்ஸோட ஃபீல் வேணும்னா கண்டிப்பாக இந்த நயகரா ஃபால்ஸுக்காகவே இந்த 550 ரூபா செலவு பண்ணலான்னு தோணும். ஏன்னா அப்படி ஒரு இந்த வெயிலில் பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த இடத்துல வந்து அப்படியே கொஞ்ச நேரம் நின்று ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போய் நேராக நின்னுங்க. நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி வேறு லெவலில் ஃபீல் இருந்தது. ரியலாக ஒரு ஃபால்ஸில் கிடைக்கிற ஃபீல் எனக்கு கண்டிப்பாக எனக்கு கிடச்சிது. என் பொண்ணு உண்மையாக குளிருது. ஆனால் வந்து நாங்கள் விளாட்ணுன்னு சொல்லி பல அரட்டை அடித்து அந்த இடத்துல உருண்டு பிறண்டு எழுந்து வந்து கடைசியாக நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து இன்னொரு காலவர் தான் டைம் இருந்தது. எப்படி இருந்துதாம்மா நயகரா ஃபால்ஸு வந்து அல்டிமேட் ஃபால்ஸுங்க. செம்மையாக இருந்தது. ஸ்விம்மிங் பூல் போக ஆரம்பித்தோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உண்மையாக செம்ம கூட்டங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து அலை வந்துகிட்டே இருக்க மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது உண்மையிலே வந்து செம்மையாக இருந்தது. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு கொஞ்சம் நேரம் என் பொண்ணோட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எதாவது ரைடு போக முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். உண்மையாக வந்து ஒரு காலவர் குளித்தாலும் செம்ம ஜாலியாக இருந்தது. என் பொண்ணு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க அந்த அலையில். அது உண்மையாக ரியலாக அந்த அலை க்ரியேட் பண்ணி வச்சிருந்து வந்து
சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து இந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்க ரைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடிங்கு அது மாதிரி எந்த ஆக்டிவிட்டியுமே வந்து ஓப்பனில் இல்லை, டோட்டலாக க்ளோஸ்டு. என்ன ரீசன் கரெக்டாக தெரியல. ஓகே, நம்ம இப்போ அந்த ரைடை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தால் இமாலயன் ரைடு ஓப்பன் அப்படியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுங்க. அதை பார்த்தோன்னே துப்புன்னு ஓடணும். கரெக்டாக இமாலயன் ரைடில் ஏறணும். சும்மா அல்டிமேட்டாக இருந்ததுங்க அந்த ரைடு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே போய் ட்ரை பண்ணோம், செம்ம கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளியர் ஆகி வந்து இமாலயன் ரைடில் போய் என்ஜாய் பண்ணோம். செம்ம ஃபீலாக இருந்தது உண்மையாக வந்து இந்த ரைடு வந்து. அப்படியே அந்த ரைடை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோடனே கேபிள் கார்லாம் பார்த்தா மறுபடியும் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் நம்ம அங்கேருந்து கேபிள் காரில் எப்படியாவது ஏறி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு நேராக போய் கேபிள் காரில் ஏறலான்னு போனோம். பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம். ஆனால் ஒரு வழியாக நாங்கள் வந்து கேபிள் காரில் ஏறிட்டோம். கைஸ், காரில் போயின்ட்டுருக்கோம். என்ன ஒன்று லைட்டில் போயின்னுருக்கோம், கேபிள் காரில் போயின்னுருக்கோம். சில போக முடியாது நினச்சேன், ஏன்னா மதியம் பார்த்தீங்கன்னா க்ளோஸே பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ரிவ்யூவில் அந்த வீடியோ போடும்போதே வந்து இன்னும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போகலான்னு நினச்சேன். பட் வந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு 4 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணாங்க. மணி கரெக்டாக 6:30 ஆகுதுன்னு நினைக்கிறேன். சண்டேஸ்னால 7 மணி வரலாம் இருக்குது போல். ஓகே, ஆனால் ஓப்பன் பண்ணதுனால இப்போ நாங்கள் கடைசியாக இது முடிச்சுட்டு கிளம்பலான் இருக்கோம். நல்ல ஒரு ஒன்றும் பயமே இல்லை, மைல்டான எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் வந்து 2 வயசு குழந்தைங்க மேலே அலோவ் பண்ணுறாங்க இந்த இடத்துல. என்ன ஒன்று ரன்னிங்கில் ஏறணும், ரன்னிங்கில் இறங்கணும், அது ஒன்று மட்டும்தான் ப்ராப்ளம். பட் வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க அந்த இடத்துல வந்து நல்லா டக்கு டக்குன்னு எல்லாம் பண்ணுறதுனால சேஃப்டியாக தான் இருக்குது. இன்னும் ஜாலியாக இருக்குது. ஆனால் போகிறதுக்கு வந்து மைண்டாக, ஏன்னா இங்கே வந்து லோக்கல்லலாம் எந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்லையும் கிடையாது கேபிள் காரு. ஆனால் ஒரே ஒரு மைனஸ்னால் அவங்களால வந்து வெளியே சுத்தமாக பார்க்க முடியல. இந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா மங்களாக இருக்குது. பார்த்தமே வச்சதுனால சுத்தமாக 4 பக்கம் க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்குது ஃப்ரண்ட்டில் ஃபீல் பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலாக இதுதான் கண்ணாடியில் தெரியுது வியூ, வெளியே வந்து ஒன்றுமே தெரியல. ஒரே நிமிஷம் டேக்கு. சார் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் தாங்க உண்மையாக, ரொம்ப ஷார்ட்லாம் கிடையாது இந்த கேபிள் காரு. இந்த எண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எண்டு எங்கேயோ இருக்குது. இன்னும் வந்து ஹைட் வேறு ஏறிட்டே போக பார்த்தீங்கன்னா இப்போ வேறு எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. நல்ல ஒரு ஃபுல் வியூ. அந்த பக்கம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டியில் மெயின் ரோடு இருந்து எல்லாமே தெரியுது. ரோலர் கோஸ்டர் போயிட்டுருக்கு. நல்லா பெரிய லேக் வேறு இருக்குது இந்த இடத்துல, மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. போட்டிங்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. இதுக்கப்புறம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா லேக்கை தாண்டி இப்போ பார்க்குள்ளே என்ட்ரு ஆக போகுது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக நீ போக முடியல, ரொம்ப கூட்டம் ஹெவியாக இருக்குது. ரோலர் கோஸ்டரில் மெயின் மைனஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தமே 3 கார் இருக்குது. 3த்துலேயும் 2 பேர் தான் போக முடியும். அதுக்குள்ளே இன்றைக்கி வந்த கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக கூட போக முடியாது போல். மேபி பார்க்கலாம், லைட்லாம் போட்டு இப்போயும் போயிட்டு தான் இருக்குது. இந்த கேபிள் கார் முடிச்சுட்டு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்குள்ளே என்ட்ரு ஆகிடுங்க. ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது இந்த பார்க்க. ஓகே கைஸ், நம்ம கேபிள் கார்லேருந்து இறங்கிட்டு உங்களுக்கு அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்டர்பிரைஸ் அப்படின்ற ரைடு. சில ரைட்ஸ்லாம் வந்து என் ஒய்ஃப் போக முடியல குழந்தைய பார்த்துக்கிறதுனால, அப்படியே நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஒய்ஃபு சில ரைட்லாம் போக சொன்னோம். அப்படி பார்த்தா நைட்டில் அதே அக்டோபஸ் போனால் அந்த லைட்டில் வேறு லெவலில் இருந்துங்க உண்மையாக வந்து பார்க்குறதுக்கு. அங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த டெலிகாம்பட்ன்ற ரைட்லேயும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே பொறுமையாக அந்த கிளம்பலான்னு பார்த்தா எலஃபண்ட் பிட்ஸ் ஓப்பனில் இருந்தது. அந்த ரைடும் ட்ரை பண்ணோம். உண்மையாக பார்த்தீங்கன்னா சத்தியமாக வந்தீங்கன்னா இந்த ரைட்டை ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலில் ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். அந்த ஃபோர்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகும். எப்போ
அந்த ரைடை முடிச்சுட்டு நாங்கள் கடைசியாக என் பொண்ணு வந்து பம்பர் கார் ஓட்டியே அவனு சொல்லிட்டு இங்கே வந்தா. அவளும் ட்ரை பண்ணா, பட்டு கால் தான் எட்டல. ரொம்ப நேரமாக போராடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேற ஒரு பொண்ணை வந்து அங்கே உட்கார வச்சு ஒரு ரவுண்டு அடித்து அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்தோம் என் பொண்ணை. கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து குயின்ஸ்லாண்டை சுற்றி காமிச்சிருப்போம் நம்புகிறோம். இப்போ நாங்கள் கரெக்டாக எக்ஸிட்டில் வந்துவிட்டோம். உண்மையாக ஒரு சூப்பரான ரைடுங்க. இந்த சம்மருக்கு வந்து போனீங்கன்னா அல்டிமேட்டாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா வந்து 550ன்றது வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். கண்டிப்பாக எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வந்து இந்த ரைடு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேங்க. டாட்டா, பை பாய்.